ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் திருப்பாடல்கள் 73வது அதிகாரம் 28வது இறைவசனம். நானோ கடவுளின் நன்மையை எனக்கு நலமெனக் கொள்வேன். என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாக கொண்டு அவர் தம் செயல்களை எடுத்துரைப்பேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை மேலானது. நெருக்கடி நேரத்தில் தேவனை சார்ந்து வாழ்ந்தார் என்று தனக்கு செய்த அதிசயங்களையும் நற்செயல்களையும் எடுத்துச் செல்பவையாகவும் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் அண்மையில் வைத்து கொள்ள வேண்டும். அவரது தொடர்பிலே இருக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாகவும் வேத வாசிப்பின் மூலமாகவும் அவரோடு தொடர்பிலே இருக்க முடியும். அவர் நம் கண்மலையும் கோட்டையும் நம் பங்குமாய் இருக்கிறார். நம் வாழ்வில் வெற்றியடைய வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர்தான். ஆனால் நம் வாயினால் அவரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். மோவாபு தேசத்தை சேர்ந்த ரூத் என்ற பெண் தன் கணவனை இழந்து தன் மாமியாரோடு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பெத்லகேமை நோக்கி வந்தாள். தன் மாமி, உன் ஜனங்களிடமும் உன் தேவர்களிடமும் போய்விடு என்று கூறினாள். ஆனால் ரூத், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று உறுதியோடு வந்தாள். அந்த பெண்ணிடம் அந்த ஊரிலே வசதி படைத்த நல்ல குணமுடைய போவாசு கூறின வார்த்தையை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதன் பின்னர் அவனே அனாதியாய் வந்த அவளை திருமணம் செய்து நல்வாழ்வு கொடுத்தான். யாரெல்லாம் அடைக்கலம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு நல்வாழ்வை அமையும்படி அவர் கிருபை செய்வார். தேவனை நம் அண்மையிலே பற்றிக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு நலம் என்று கூறப்படுகிறது. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலம் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறதே அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்வில் எப்போதும் உம்முடைய அண்மையிலே நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமாண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் யாரிடம் செல்வோம் சுவாமி? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே உள்ளது. எங்களை நீர் பூசியும் சுவாமி. ஆமாண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. உயர்ந்த அடைக்கலத்தில் அப்பா நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அடைக்கலத்தை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. நீ உம்மால் அன்றி எங்களுக்கு ஒருவராலும் செய்ய முடியாது. அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இயேசு கிறிஸ்துவை அடைக்கலமாக கொண்ட ஜனமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.